ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த சாங்கு தான். ஸோ கொஞ்சம் ரீமேக் சாங் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரிசிட்டி நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷூ உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷூ ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட் இன்புட் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போய்ட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை வந்து இப்போ நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. மேலே லெஃப்ட்ஸில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே செலக்ட் போய்ட்டு கீழே ஃபாண்ட் இருப்பாருங்க அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டும் மேலே காலில் 3 பட்டன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் மொபைல் இஷ்யூ ஆகும். அதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கோ ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ண போய்க்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஃபாண்ட் தான், அது நீங்கள் கில் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் மோஸில் இன்புட் ஆகிடும். நீங்கள் இன்புட் ஆகிட்டு இந்த இன்புட் இதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு அப்படிங்க பேக் வந்துக்குங்க. நீங்கள் ஐட்மோஸில் ஃபாண்ட் இன்புட் பண்ணிங்கனாக்கும் உங்கள் ஐட்மோஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வந்து பண்ணாக்க ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணாக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ அப்படியே உங்களுக்கு ஆட் ஆகலையே அந்த டெஸ்ட்டை கில் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட் இருக்குது அது கில் போய்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ண ஃபேஸ் கொடுத்தீங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகினாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதில் எப்படி எடி பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட் வந்து இந்த குரூப்பில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சென்டர்னு ஒரு பிக்கு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு நான் எடிட் பண்ண அந்த பிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஜஸ்ட் வேர்ப் இருக்குது அது கில் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லெஃப்ட் சைடில் கீழே டில்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படிங்க பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செயலிக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிள் ஃப்ரேமில் ஒரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணாக்க காப்பி போயிட்டு அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் பிக்கு ஆட் ஆயிரும். பட் இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் சின்ன இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த இடத்துல புமார் இருப்பாருங்க கரெக்டாக அந்த புமார் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அது கீழே வந்து பண்ணாக்க டாப்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் கொட்டு மீடியோ கொட்டேன். ஸோ நான் எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிள் ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா அந்த டாப் குரூப்பில் வந்து பண்ணாக்கா பிக் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அது கீழே பாட்டில் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு என்ன பண்ண அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நீங்கள் பண்ணாக்கா பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து முன்னாடி ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு எஃபெக்ட் இல்லையா? ஸோ அது வந்து பேக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இதை அப்படி இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கு குரூப் எங்கே முடியுதோ ஸோ அது வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை வந்து இப்போ நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணி ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிக்கு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. இதை வந்து பண்ணாக்கா அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள் மைனஸில் கரெக்டாக வந்து பார்த்தினாக்க கரெக்டாக 1x வரைக்கும் கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் புல்லில் பார்த்து அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் புல்லில் பார்த்துருவீங்க இந்த ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஸோ அது வந்து பண்ணாக்க இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு. ஸோ இதில் வந்து பண்ணால் 2 டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இதிலே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் செகண்ட் டெம்ப்ளேட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க 1ன்னு ஒரு பிக்குன்னு டெம்ப்ளேட் இருக்கா? ஸோ லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண சென்ட்ரல் பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி இந்த டெப்லெட் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த டெப்லெட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொட்ட வச்சுட்டு ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து பண்ணாக்க இப்போ நம்ம லைட்டாக பிளாக் மோடில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்டில் கலர் ரேட்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுனு பிரிஷன் எஃபிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இந்த சேச்சுனை மட்டும் மைனஸ் ஆட் வச்சுனாக்கா இது வந்து பண்ணாக்க பிளாக் மோடில் செஞ்சிடும். இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த எஃபிட் உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு புக் மார்க் இருக்கா கரெக்டாக அந்த புக் மார்க் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொட்டு மீடியோ கொட்டு நெக்ஸ்ட் அந்த செகண்ட் டெப்லெட் நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணாக்க இந்த சென்ட்ரல் மட்டும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க அது ஷூ ஆகும். ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்லெட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இப்போ இது எந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா இந்த சென்டர் பிக்கு குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர்ற மாதிரி அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் மீன் ஆட் பண்ண சர்ச் பிரிஷன் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது மைனஸ் ஹண்ட்ரட் வச்சிங்கனாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் செஞ்சிடும். உங்களுக்கு கலரை வேணால் கலரை வச்சுக்கோங்க. இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த டெப்லி நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேட் மாஸ்க் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கும். இதில் லாஸ்ட் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணால் ஃபெதர் இருக்கா இதை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண பிரிண்ட் ஷர்ட் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டுங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மேலே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே சைஸ் இருக்கா அது கீழ் போய்ட்டு டிவால் மட்டும் லேட்டு கம்மி பண்ணால் பேக்ரவுண்டு அந்த ரெண்டு பிக் வந்து பண்ணாக்க ஷூ ஆகும். கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ணாக்க ஒரு 55 இல்லைனா ஒரு 50க்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ ரவுண்டாக 50 நம்ம வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்தவே உங்களுக்கு அது சூப்பர் ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதிங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷூ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாததுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பண்ண பிடிச்சில கொடுத்துருக்கேன். ஓகே. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கிட்ட வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க 2 டிஸ்ட்ரிக் மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிடிச்சும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டுட்டு இந்த லேயருக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபிட்லேயே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க அந்த சர்க்கிள் பிக்கில் நம்ம பிக் ஆட் பண்ணி டெய்ல்ஸ் எஃபிட் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அது இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஷூ ஆகும். அதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படிங்க பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த ஃப்ரேமில் சென்டராக வர மாதிரி உங்களுடைய பிக் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது வந்து பேக் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண அடுத்த 2 ஸ்டிக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண அடுத்த 2 ஸ்டிக் மேலே ஒரு குரூப் இருக்கா. ஸோ இதுலையும் அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அதுலேயே நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா. சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. எடி குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பிள்ஸும் விட்டு மீடியோ விட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டெய்ல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் மிரர் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படிங்க பேக் வந்துட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு 2 குரூப்பாக இருக்கா. ஸோ இதுலேயும் அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் வேண்டிய அந்த பிக் வந்து பண்ண நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அந்த 3 குரூப்பில் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலெக்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்தா ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகினாக்கு இந்த இடத்துல ஃபில் ஃபிட்டே இருப்பாருங்க. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்படியும் கொஞ்சம் சரி ஆட் ஆகினாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு உங்கள் 2 விரலால் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ்
ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணோம். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுனாக்க அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருக்க இதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டெங்க் வந்து கம்ப்ளீட் செய்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கால்ஃபுட் ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கொடுத்து விட்டுங்க. ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா, இதுவும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்க இந்த ஃபில் ஃபிட்டுன்றதை நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படியே இங்கே மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.